நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026. குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கிற போர்களும் ஏற்கனவே சமாதானமான போர், பழையபடி போர் மறுபடியும் தொடங்கிடுமான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக அது உறுதியான நிலைப்பாடு தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார். ரெண்டாவது, தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை எப்போ குறையும்னு சொல்லி பார்க்காம இந்த காலகட்டத்தில் குறைந்து நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி மூலமாக நிறைய ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நிறைய மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறது தான் நம்ம குரு பகவான். இதில் முக்கியமான வச்சோன்னா, வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகள்னு சொல்லி நிறையா இருக்குது. நிறைய இதுக்கு முன்னாடி தடங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைய கிடைக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கான குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதாவது துலாம் ராசிக்காரங்க எப்படின்னா, உழைப்புக்கு பேர் போனவங்க. நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமேவும் உங்களுடைய உழைப்பு, அது என்ன வேலையாக இருந்தாலும் இருக்கட்டுமே, ஒரு தொழில் பார்க்குற இடத்துலனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி, அந்த இடத்துல அந்த முதலாளிக்கு ரொம்ப பிடித்தவராக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாக சின்சியராக இருப்பீங்க. உடலில் சரியில்லைனாலுமே வேலைக்கு போகிறத லீவே போட மாட்டீங்க. ஆனால் இன்னொரு மனசு வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதம் நாள் வீட்டில் படுத்து கிடப்பீங்க. இந்த மாதிரியான 2 மனநிலை உங்களுக்கு எப்பவுமே இருப்போம். அதே மாதிரி கோபத்தில் வார்த்தை வருது, அந்த வார்த்தை வருது மூலமாக சில உறவுகள் இழக்கிறதுன்னு சொல்லி நிறைய பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் அதன் மூலமாக ஒரு தனிமை உணர்வும் நிறைய மன கஷ்டத்துலேயும் மனக்குழப்பத்திலையும் இருந்த காலகட்டம் தான் இதற்கு முன்பு. இந்த குருப்பெயர்ச்சி வருது, என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருந்துட்டு 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. முதல்ல பார்த்தோம்னா 2ஆம் வீடு குடும்பம், தனலாபம், குடும்பத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகுது. இதற்கு முன்னாடி இருக்கிற சண்டை சச்சரவு எல்லாமே போய் குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் அதிகமாக போகுது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்கட்டும், மாமனார் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை சச்சரவு, ஒரு வாக்குவாதம், நாத்தனார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி குழந்தையார் பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். யார் என்ன பேசினாலும் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். நல்லா சிரிச்சே பேசியிருப்பாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் என்ன ஆகுனா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பையும் ஒரு அதிகமான ஒரு அரவணைப்பு அன்பையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ குடும்பத்தில் எப்பவுமேவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த குருப்பெயர்ச்சி குரு பகவான் இருக்குது. ரெண்டாவது, தனலாபம், வருமானம் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க. ஒரு இடத்துல நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க, நான் இதை செஞ்சு தருவேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு போராடுவீங்க. மெயினாக சொல்லணும்னா இந்த காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய தொகுதியில் நீங்கள் வின் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றி தரக்கூடிய காலகட்டமாக அந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து 4ஆம் வீட்டை பார்க்கும்போது யார், தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம். உங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கக்கூடிய காலமாக குரு பகவான் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதாவது சொந்த வீடு, வண்டி, வாகனம், ஒரு மாடுகள் வாங்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, விவசாயத்துக்கு உண்டான நிலம் வாங்கிறது. ஏன்னா அந்த நிலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, இந்த நிலத்தில் என்ன போட்டாலுமே விளையாதுன்னு சொல்கிறத போய் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் என்ன போட்டாலும் அந்த நிலத்தில் விளையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஏன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி, அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை குருப்பெயர்ச்சி உங்களுக்கு தராரு. அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடுன்னு சொல்லி கடன், ஏற்கனவே பார்த்த மாதிரி கடன், எதிரி, நோய் இதெல்லாமே உங்களை விட்டு அகல போகுது. ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலாக பேசிக்கிருந்தாலே சுற்றி இருக்கவங்களோட சண்டை சச்சரவாக தான் இருந்திருக்கும். உங்களுடைய வேலையில் உங்கள் தொழிலையும் பார்த்தீங்க உங்களுடைய நட்பு வட்டாரம் சுருங்கி இருக்கும். ஏன்னா யாரை பார்த்தாலும் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுகிறது, யாரை பார்த்தாலும் எதிர்த்து பேசுகிறதுன்னு ஒரு என்னன்னே தெரியல, உங்களை அறியாமே ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் சொல்லி ஒரு மனநிலையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க துலாம் ராசி நேயர்கள். ஆனால் இப்போ குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்குறாரு, ஒரு நிம்மதியை கொடுத்து இந்த பதட்டம் கோபம் வேண்டான்னு சொல்லி ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்கள உங்கள் நட்பு வட்டத்தில் இணைக்கிறாரு. ஒரு ஒற்றுமையை கொடுக்க போகிறாரு, ஒரு சந்தோஷம். நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்குப்பா, கோபத்தை குறைச்சது ரொம்ப ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை நடக்கும். ஸோ உங்களுடைய கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே பெரிதளவில் பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம்
நார்மலாக வேறு வேலையில் இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வருமானம் வந்து கொண்டே தான் இருக்கும், எந்தவித பாதிப்புமே இருக்காது. திருமணத்திற்குண்டான முயற்சி நல்ல நிலைமைக்கு போகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஓகே, பார்வை நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அவர் இருக்கிற இடம் போது சில பாதிப்பை கொடுப்பார் இல்லையா? அவர் என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10ஆம் இடம், அதாவது தொழில் ஸ்தானம், நிர்வாகத்தன்மையில் சின்ன சின்ன பாதிப்பு இடர்பாடுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி, மாமனார் மாமியார் இவங்க வழியில் சின்ன சின்ன இடர்பாடு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்? லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். பெண்களுக்கு புடவை ஒரு உங்களால் முடிந்த அளவு ஒரு 2 பேருக்கு ஒரு 3 பேருக்காவது புடவை தானம் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு நிர்வாகத்திறன் நல்லாயிருக்கும். தொழிலில் வருமானம் நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் குரு பயிற்சி காலம் உங்களுக்கு கொடுக்கும்.